Hello students, இப்போ நம்ம class 11 mathematicsல 5th chapter binomial theorem sequence and series exercise 5.4ல question number 6ல இருந்து 10 வரைக்கும் பார்க்கலாம். Question number 6, first 4 terms logarithmic series. First formula தெரிஞ்சுக்கலாம். log 1 plus x na x minus x square by 2 exponentialக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அங்க 1 வச்சு வரும். இன்னொன்னு இங்க வந்து factorialனு வரும். இங்க factorial போட மாட்டோம். So log 1 plus 4x na xக்கு பதில் 4x னு இருக்கு. அப்ப இதே ஃபார்முலால x வரதுலலாம் 4x னு போடுறோம். ஓகேவா? நமக்கு எப்பவுமே இதோட மாடுலஸ் 1 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப மாடுலஸ் x வந்து இங்க இருக்க 4 இங்க டிவைட் பை 4 னு வரும். சோ மாடுலஸ் சேர்த்தா அது பிளஸ் ஆர் மைனஸ் 4 இருக்கலாம். அதே போல 1 மைனஸ் எக்ஸோட ஃபார்முலா எழுதிட்டோம். அப்ப இங்க எக்ஸுக்கு பதில் 2x னு வருது போட்டுட்டோம். இதுவும் எப்போதுமே 1 விட லெஸரா இருக்கும். அப்ப மைனஸ் 1/2 இருந்து பிளஸ் 1/2. நெக்ஸ்ட் சம் ரெண்டு டேர்ம் லாக் டிவைட்ல இருக்கனால மைனஸ் லாக்னு போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாக் இதுக்கு என்ன ஃபார்முலா பிளஸ் வச்சு வர ஃபார்முலால எக்ஸுக்கு பதில் 3x போடுறோம். இது மைனஸ் வச்சு வர ஃபார்முலால எக்ஸுக்கு பதில் 3xனு போட்டு இந்த மைனஸ் சைனை உள்ள பண்றோம். அப்போ மோஸ்ட்லி எல்லாமே கேன்சல் ஆயிட்டு மீதி இந்த டேர்ம் இருக்கும். ஸோ மாடுலஸ் 3xன்றது 1 விட லெஸர். அப்போ இது பிளஸ் ஆர் மைனஸ் 1/3க்குள்ள இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் ரெண்டு பார்ட்டா பிரிச்சுட்டு வேல்யூ போடுறோம். y equal to இந்த term கொடுத்துட்டு show that x is equal to இந்த term. first y equalனா ரெண்டு சைடும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ மைனஸ் yன்றது இது log 1 minus x ஓட ஃபார்முலா. log இந்த சைடு வந்தா ஈன்னு மாறிடும். 1 minus x மைனஸ் x இந்த பக்கம் வந்தா பிளஸ் x e பவர் மைனஸ் y இந்த பக்கம் வந்துடும் மைனஸ்னு e பவர் மைனஸ் y ஃபார்முலா போட்டால் இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்துடும். Next, p minus q is small compared to either p or q. Then show that nth root of p by q ஓட ஆன்சர் இதுனா 8th root of 15/16 கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ pக்கு பதில் நான் வந்து q plus hன்னு போட போகிறேன். ஓகேவா? ஸோ p minus q is smallனு கொடுத்துட்டாங்க. ஸோ p minus q hனா p equal to q plus hன்னு வச்சுப்போம். அப்போ n plus 1 into p இதை எழுதிட்டு p வர இடத்துலலாம் q plus hன்னு போடுறோம். உள்ள மல்டிப்ளை பண்றோம். அப்ப 2nq plus n plus 1/h 2nq காமனா தான் இங்க by 2nq னு வரும். 2n தனியாவும் q தனியாவும் பிரிக்கிறோம். இந்த கீழே உள்ள டேர்ம் இங்க வந்தா -1. அப்ப 1 plus n plus 1/2n h by q 1 மைனஸ் காமனா எடுத்தோம்னா n minus 1/2n h by q னு வந்துடும். ஓகேவா? ஸோ 1 இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 ப்ளஸ் h பை nqன்னு வரும். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பவர் 1/n pக்கு பதில் q ப்ளஸ் h q காமனாத்தால இந்த ஆன்சர் வருது. ஸோ கரெக்டாக ப்ரூவ் ஆயிட்டனால இங்கே வந்து pக்கு பதில் 15னும் qக்கு பதில் 16னு போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். coefficient of x power 4 in the expansion e power 2x இங்க வந்தா e power minus 2x minus 2x ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ உள்ள ஒரு டேர்ம். அப்போ இங்க கான்ஸ்டன்ட் எடுத்தா இங்க x power 4 ஓட பண்ணணும். அப்போ 3 into 2/3. இங்க x எடுத்தா இங்க x cube minus 4 into minus 4/3. இங்க x square எடுத்தா இங்க x square 1 into top answer 28/3. next find the value னு கொடுத்துட்டாங்க. n tends equal to 1 to infinity. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 9 காமனா எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 1 ஃபர்ஸ்ட் nக்கு பதில் 1 போட்டு பார்க்குறோன்னு வச்சுக்கோயா. 1 போட்டால் 1/2 minus 1 1ன்னு வரும். 9/9 பவர் 1 ப்ளஸ் 9/9 ஸ்கொயர்னு வரும். ஸோ 9 ஓவராலாக மேலே உள்ள 9 காமனாக எடுத்துட்டா 1/9 ப்ளஸ் 1/9 ஸ்கொயர் அடுத்த n 2ன்னு போடுறோம். n 3 n 4. இப்போ இப்போ இதை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வர்றதெல்லாம் 1 இல்லை 1/9 1/9 ஸ்கொயர் 1/9 கியூப். அப்போ மீதி வர்றது என்னென்ன வரும்னு செகண்ட் பார்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ 9 1/3 காமனாக எடுத்தா 1/3 ப்ளஸ் 1/3 போயிடுச்சுன்னா இதை 1/3 கியூப்னு போடலாம். அதே போல் இதுலேருந்து 1/3 போயிடுச்சுன்னா மீதி 1/3 பவர் 5னு போடலாம். ஸோ இட் லுக்ஸ் லைக் log 1 plus xோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 6லேருந்து 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.